ஒரு கிராமத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் தனது வீட்டிற்கு கிளம்பிய போது வழியில் இருந்த விநாயகர் கோவிலின் முன்பு ஒரு கல்லை எடுத்து வைக்கும்படி ஒரு குரல் கேட்டது. அவளும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வீட்டிற்கு போய்விட்டாள். இரவு அவள் தூங்கிக் கொண்டிருந்த போது மீண்டும் அதே குரல் கனவில் கேட்டது. காலையில் எழுந்தவுடன் நீ ஒரு கல்லை எடுத்து கோவிலின் முன்பு வை, இல்லையென்றால் உனக்கு ஒரு துரதிர்ஷ்டம் வரும் என்று எச்சரித்தது. பயந்து போன அவள் காலையில் எழுந்து ஒரு கல்லை எடுத்து கோவிலின் முன்பு வைத்துவிட்டு போன போது திடீரென ஒரு நாகப்பாம்பு அவள் காலை சுற்றி கொண்டது. ஆனால் அந்த நாகப்பாம்பு அவளுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து அது அவளது காலை விட்டு விலகிச் சென்றது. பயந்த அவள் வீட்டிற்குச் சென்று நடந்ததை தனது கணவனிடம் சொன்னாள். அவரது கணவன், நீ கோவிலில் ஒரு கல்லை வைத்ததால் இந்த துரதிர்ஷ்டத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டாய் என்று சொன்னான். அன்று முதல் அந்த பெண் தினமும் கோவிலுக்கு சென்று விநாயகர் சிலையை வழிபட்டு வந்தாள். மேலும் தனது வயலில் இருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து கோவிலின் முன்பு வைத்து வந்தாள். காலம் செல்லச் செல்ல அந்த கோவிலின் முன்பு கற்கள் குவிந்து விநாயகர் ஒரு பெரிய கல்லின் அடியில் அமர்ந்திருப்பது போல காட்சியளித்தார். அன்று முதல் அந்த கிராமத்து மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.